ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ராகுல் காந்தியின் பேச்சிற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியினர் கண்டன பேரணி. காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு. போராட்டத்தின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்த பாரதிய ஜனதா கட்சியினர். பாரதிய ஜனதா கட்சியினரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுமுனையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் பரிதவிப்பு. வழுதாவூர் சாலையில் கேபிள் வயர்களுடன் எரிந்த மின்கம்பம். மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம். 15 நாட்களுக்குள் தண்ணீர் தரத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆவேசம். இனி விரிவான செய்திகள். பிரதமரை அவதூறாக பேசியதாக கூறி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை எரித்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமரையும் அவரது தாயாரையும் தரக்குறைவாக பேசியதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினர் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகில் இருந்து பேரணியாக புறப்பட்டனர். இந்த பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக அம்பலத்தடையார் மடத்து வீதியை அடைந்தது. அங்கு காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைத்து பேரணியில் வந்தவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது கூட்டத்தில் சிலர் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீ வைத்து எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த காவல்துறையினர் தீயை அணைத்தனர். பின்னர் அங்கேயே அவர்கள் மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், இங்கு கூடியிருக்கிற கூட்டம் ட்ரெய்லர் மட்டும்தான் என்றும் விரைவில் பாரதிய ஜனதா எழுச்சி மாநாடு புதுச்சேரியில் நடத்துவோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்று குற்றம் சாட்டினார். மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து மீண்டும் பாரதிய ஜனதா என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக வருவார் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு ஒப்பந்த தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவர் மட்டும் நேர்மையாக இல்லை என்றால் இந்த உலக தலைவர்கள் எல்லாம் யாருமே மதிக்க மாட்டார்கள். புதுச்சேரியில் ராகுல் காந்தியை கண்டித்து பாரதிய ஜனதா சார்பில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராகுல் காந்தியை கண்டித்து பாரதிய ஜனதா சார்பில் செப்டம்பர் 1ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் நோக்கில் ஊர்வலமாக சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் வைஷியல் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஒன்று கூடினர். அங்கிருந்து அண்ணா சிலை நோக்கி பேரணியாக புறப்பட்டனர். இந்த பேரணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமை தாங்கினார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு அண்ணா சாலை சந்திப்பு அருகே வந்தபோது காவல்துறையினர் அவர்களை பேரிகார்டுகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். உடனே அவர்கள் அங்கு பிரதமர் மோடிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் கேபிள் வயர்களுடன் மின்கம்பம் பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வழுதாவூர் சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் செப்டம்பர் 1ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் மின்கம்பம் ஒன்று கேபிள் வயர்களுடன் திடீரென பற்றி எரிந்தது. இதனால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. மின்கம்பத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை கண்ட வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் ஓட்டம் பிடித்தனர். மேலும் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் செல்லாதவாறு பொதுமக்களே தடையை ஏற்படுத்தி டி நகர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து மின்கம்பத்தில் பரவிய தீயை அணைத்தனர். மேலும் விசாரணையில் மின்கம்பத்தின் மின் இணைப்புகளில் மின் கசிவு ஏற்பட்டு அது அப்படியே கேபிள் வயர்களிலும் தீப்பற்றி அசம்பாவிதம் நடந்துள்ளது என்பது தெரியவந்தது. நகரின் பிரதான சாலைகளில் உள்ள சென்டர் மீடியன்களில் தெரு விளக்குகளுக்காக மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மின் கம்பங்களின் டிவி கம்பி வடங்கள், கேபிள் டிவி வயர்கள்
பிராட்பேண்ட் வயர்கள் எந்தவித முன் அனுமதியும் இன்றி கண்டமேனிக்கு கட்டப்பட்டு வருகின்றன. இதுபோன்று அடிக்கடி பற்றி எறிந்து மின்சாரத்தினை துண்டிப்பதோடு பொதுமக்களுக்கு அச்சத்தினையும் ஏற்படுத்தி வருகிறது. மின் கம்பங்களில் தாறுமாறாக செல்லும் கேபிள் வயர்களை முறைப்படுத்தி மக்களின் பாதுகாப்பினை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் தரமற்றதாக உள்ளது என பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வரும் நிலையில் 15 நாட்களுக்குள் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் தண்ணீர் தரத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 7 நாட்களில் 2 இடங்களில் பொதுமக்கள் குடிநீர் தரம் குறித்து புகார் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இவ்வாறு அரசியல் கட்சிகள் இல்லாமல் பொதுமக்களே வீதியிலும் பொதுப்பணித்துறை அலுவலகத்திலும் போராடுவது அதிகாரிகளின் செயலற்ற தன்மையை காட்டுவதாகவும், சாதாரணமாக குடிநீரில் இருக்க வேண்டிய சதவீதத்தை விட டிடிஎஸ் அளவு மிக அதிகமாக புதுவை முழுவதும் குடிப்பதற்கு தகுதியற்ற நீராக மாறியுள்ளதாகவும், நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தரம் மிகவும் குறைந்துள்ளது குறித்தும் புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்க வேண்டும் என்று 1 மாதத்திற்கு முன்பு பொதுப்பணித்துறைக்கு தான் கோரிக்கை மனு அளித்ததாகவும், ஆனால் இதுவரையிலும் எந்த ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இன்னும் 15 நாட்களுக்குள் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் தண்ணீர் தரத்தை மாற்ற தக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவை பாரதியார் பல்கலைக்கூடத்தில் மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் முக்கியமானது ஓணம் பண்டிகையாகும். இந்த ஓணம் பண்டிகை தமிழ் மாதம் ஆவணியில் அஸ்தம் நட்சத்திர நாளில் தொடங்கி திருவோணம் நட்சத்திரம் வரை 10 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. இறுதி நாளான திருவோண நட்சத்திரத்தன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு வருகிற 5ஆம் தேதி ஓணம் கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் சத்யா எனப்படும் பிரம்மாண்ட சைவ விருந்து வைத்து புத்தாடை உடுத்தி மாவேலி மன்னரை வரவேற்கும் விதமாக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடனத்துறை சார்பில் ஓணம் பண்டிகை கல்லூரி வளாகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு துறை தலைவர் விசித்ரா தலைமை தாங்கினார். மேலும் நடனத்துறை மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு அசத்தினர். தொடர்ந்து மாணவிகளின் ஓணம் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். SSLC அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர வருகிற 19ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு கல்வி ஆண்டிற்கான SSLC பொதுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க உள்ள நேரடி தனி தேர்வர்கள் மற்றும் ஏற்கனவே 2012க்கு முன்பு பழைய பாடத்திட்டத்தில் தேர்வு எழுதி அறிவியல் பாடத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர வருகிற 19ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான விண்ணப்ப படிவத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் என்றும், செய்முறை தேர்விற்கு விண்ணப்பிப்பவர்கள் அந்த மையத்தில் அறிவிக்கப்படும் நாட்களில் சென்று செய்முறை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், பயிற்சி வகுப்புகளுக்கு 80% வருகை இருந்தால் மட்டுமே தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாள்தோறும் 700 ரூபாய் தருவதாக கூறி புதுச்சேரியில் 530 பேரிடம் 3 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த 3 மாதங்களாக OEG என்ற செயலி மூலம் 19,500 ரூபாய் முதலீடு செய்தால் நாள்தோறும் தவணை முறையில் 700 ரூபாய் கிடைக்கும் என்று சமூக வலைதளம் மூலம் தகவல் பரவியுள்ளது. இதனை உண்மை என்று நம்பிய பலர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்துள்ளனர். இதன் மூலம் நாள்தோறும் அவர்களுக்கு 700 ரூபாய் அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இந்த முதலீட்டில் யாரையாவது சேர்த்துவிட்டால் அவர்களுக்கு கமிஷன் தொகை வழங்கப்பட்டும் வந்துள்ளது. இதனை நம்பி புதுச்சேரியில் 530 பேர் 3 கோடி ரூபாய் வரை செலுத்தியுள்ளனர். மேலும் கடந்த சில நாட்களாக 700 ரூபாய் வரவு வைக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து முதலீடு செய்தவர்கள் அந்த நிறுவனத்தில் பிரதிநிதிகளை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர்கள் வங்கி விடுமுறை என்பதால் பணம் செலுத்த முடியவில்லை என்று பதிலளித்துள்ளனர். மேலும் இதனிடையே கடந்த 3 வாரங்களாக யாருக்கும் பணம் வரவில்லை என்பதால் அவர்கள் இது தொடர்பாக மீண்டும் அந்த நிறுவனத்தின் பிரதிநிதியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அவர்களால் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதன் மூலம் புதுச்சேரியில் மட்டும் 530 பேரிடம் 3 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள்
முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9725 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1340 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.